லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் லைஃப் அட்வைஸ் அப்படின்னா என்னது? அத வந்து பெரிய கிரவுட்க்கும் நீங்க அதை ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும், ஆடியன்ஸ்க்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த ஒரு லைஃப் அட்வைஸ்னா என்ன சொல்லுவாங்க? ஓகே, அது வந்து நான் ரெண்டுன்னு சொல்றேன். அந்த ஒரு அட்வைஸ் இருக்கிறது ரெண்டா நான் வச்சுக்கிறேன். அண்ட் எப்பவுமே எனக்கு வந்து சிச்சுவேஷனல் அட்வைஸ் நான் பொதுவா கேட்பேன். எனக்கு ஒரு விஷயம், இப்போ ஒரு ரோட் பிளாக் இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் இது கஷ்டமா இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம மென்டார்ஸ் கிட்ட கேட்போம். இல்ல இப்போ ஃபேமிலி மேட்டர் அப்படின்னா அப்பா அம்மாட்ட கேட்போம், இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்வைஸ் எப்பவுமே கிடைக்கும். பட் லைஃப் லாங் அட்வைஸ் எனக்கு கிடைச்சது வந்து ரெண்டுமே. ஒண்ணு வந்து நான் படிச்சது, ஒண்ணு வந்து நானா உருவாக்கிட்டது. அது வந்து நான் ஒண்ணு வந்து சீக் டு பி வர்த் நோயிங் தேன் டு பி வெல் நோன் அப்படின்னு ஒண்ணு படிச்சேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் நான் அந்த அட்டென்ஷனுக்கும் நான் வந்து லிங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பாப்புலர் ஆகணுங்கிற எண்ணத்தை விட நம்மள தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இங்கிலீஷ்ல சொன்னாதான் இன்னும் கொஞ்சம் அதோட அர்த்தம் கரெக்டா இருக்கும். பட் தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன தெரியணுங்கிறத விட இவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இவங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்புலரா இருக்கிறத விட வர்த் நோயிங்கான ஒரு பர்சனா இருந்தா பெட்டரா இருக்கும். விச் மீன்ஸ் தட் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அது ஒரு லைஃப் மோட்டோ மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து ஜெயமோகன் சாரோட வரிகள். அதை நான் மோஸ்ட் என்னோட கான்டென்ட்ல பாட்காஸ்ட்லயும் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லியிருக்கேன். பெரிய விஷயங்களை விரும்புகிறவர்கள் பெரிய விஷயங்களில் தான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லைன். அது வந்து அட்டகாசமான ஒரு லைன். அது வந்து எனக்கு லிட்டரலி ஆமா எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு லைன் இல்லையா? சோ இத வந்து நான் இது படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எனக்குள்ள சொல்லிட்ட ஒரு லைஃப் மோட்டோ வந்து ரைஸ் அபவ் மீடியாக்ரிட்டி அப்படிங்கிறது. அதுவும் வந்து ரொம்ப சாதாவா ரொம்ப சராசரியாவே இருக்க தேவையில்லை. இப்ப இந்த சராசரியா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அப்பியரன்ஸோ இல்ல வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலோ கிடையாது, நம்மளோட தாட்ஸ் அண்ட் நம்மளோட செயல்கள். இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிள் காசிப் பேசுறது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் என்வாயன்மெண்ட்ல ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அதுல நீங்க ஈடுபடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு நான் ரொம்ப நம்புற விஷயம் வந்து we are what we subscribe to. அதை வந்து நான் ரொம்ப நம்புறேன். நீங்க வந்து எங்க உங்களோட அட்டென்ஷன் நீங்க போடுறீங்களோ அதுதான் உங்களோட தாட்ஸா வந்து ஷேப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நான் எனக்கு வந்து இதுல பெரும்பாலாம் கிடையாது, பட் நான் ஆனஸ்டா ரொம்ப சீரியஸா சில விஷயங்கள் வேண்டானா வேண்டாம். நான் வந்து ரொம்ப தெளிவா இருப்பேன். அந்த வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், இது நம்ம டைமுக்கு வர்த் கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் என்ன அதை பண்ண வைக்கவே முடியாது. ஸோ அதுல வந்து ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட். ஸோ அதனால நான் வந்து சில விஷயங்களுக்கு நான் சில பீப்புளுக்கோ இல்ல சில டிவி ஷோஸ்க்கோ இல்ல சில விஷயங்கள் புக்ஸ்க்கோ எதுவா இருந்தாலும் அது நம்ம இஸ் இட் வர்த் மை டைம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நோ, மேபி அப்படின்னு ரெண்டு வந்தாலும் நான் வந்து அதை எடுத்துக்கவே மாட்டேன். எஸ்னா மட்டும்தான் அதை கண்டிப்பா நான் செய்வேன். சோ அந்த சராசரியில நீங்க ஈடுபடல, ஒன்லி நீங்க எதை உயர்வா நினைக்கிறீங்களோ அந்த உயர்வான விஷயங்கள்ல மட்டுமே ஈடுபடும் போது உங்க தாட்ஸ் எல்லாமே அப்படி ஆயிடும் நேச்சுரலா. சோ எண்ணங்கள் அந்த உயர்வா இருக்கும் பொழுது நம்ம செய்யற செயல்களும் உயர்வா ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து வர ரிசல்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா உயர்வா இருக்கும். உயர்வா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆமா, அதுல எந்த எதுவுமே ஃபேன்சியா இருக்காது. எதுவுமே ஃபேன்சியா கிளிட்டரியா எல்லாரும் பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. ஆனா உள்ளூர உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க, அதுதான் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இப்ப எனக்கு வந்து இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்பர் கேம் உங்களுக்கே தெரியும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வேணும்னா இதை பண்ணுங்க அதை நான் ஆனஸ்டா எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேக் அல்காரிதம் என்ன பண்ணணும் எதுவுமே நான் பார்க்கவும் மாட்டேன், நான் ஃபாலோவும் பண்ண மாட்டேன். ஆனஸ்டா நான் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட கான்டென்ட் மோட்டோ, அதாவது கானால நான் பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பீப்புள் என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு இந்த கான்டென்ட் மோட்டோ நான் வச்சிருக்கிறது என்னன்னா, என்னால ஒருத்தங்க ஒரு நாள் நிம்மதியா இருந்தாங்கன்னா போதும். அதுதான் என்ன வந்து 1000 பேர் ஃபாலோ பண்ணும், 1,00,000 பேர் என்ன வந்து இது பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல எனக்கு இஷ்டம் இல்லை. என்னால ஒருத்தர் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு மனமே நலமான ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். அதுல வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரியான ஒரு கான்டென்ட். அது இப்போ அதை கேட்டுட்டு ஒரு பையன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாரு. ஐ திங்க் கரெக்டா ஞாபகம் வைக்கணும்னா அவர் கொடைக்கானல்ல இருந்து மெசேஜ் பண்ணாரு. கை உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சு அவர் அந்த படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஷோ கேட்டாராம். இப்போ அவரு உங்களால எனக்கு கொஞ்சம் வலி கம்மியாச்சு அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங் ஐ ஹவ் அச்சீவ்ட் இன் மை லைஃப்.
சோ ஒருத்தவங்களோட வலியை குறைக்க முடியுது, ஒருத்தங்க என்னால நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் அதுதான் சக்சஸ் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால என்ன நீங்க நம்பர் கேம்ஸ் வந்தாலும், என்ன ஃபேன்சியா நமக்கு அவார்ட்ஸ் கிடைச்சாலும், அதெல்லாம் வந்து இதை விட பெருசு கிடையாது. ஆனஸ்டா சொல்லணும், அக்செப்ட் பண்ணி போனோம் அதையும். பட் இதை விட வேல்யூவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ எது பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு எப்படி ஷேப் ஆச்சு? உங்களோட எதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க, எதுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க எது உயர்வு நீங்க முடிவு பண்றீங்க. அப்போ அந்த மீடியாக்ரிட்டில நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். அதுக்கு எப்பவுமே ஒரு படி உயர்வாதான் இருக்கணுங்கிறது என்னோட அந்த அட்வைஸ் நானே உருவாக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் வினிதா. நிஜமா இத கேக்குறவங்க வந்து அவங்க லைஃப்லயும் இத வந்து ஒரு 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 ஸ்பார்க்கா எடுத்து அவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்க லைஃப்ல பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஆன்சர்ல என்ன கேட்டா. எனக்கு என்ன நான் என்ன நம்புறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே ஒரு குவாலிட்டி இருக்கு ஸ்வேதா. அது வந்து நான் என்னோட பாட்காஸ்ட் அதே ஷேப்பிங் யுவர் பர்சனாலிட்டிலே நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கிட்டயும் ஒரு குவாலிட்டி இருக்கு. இப்ப நீங்க எக்ஸிஸ்ட் ஆகி நீங்க கண்டென்ட் பண்றதுனால நிச்சயமா யூஆர் ஆஃபரிங் சம் வேல்யூ டு பீப்புள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டயும் ஒவ்வொன்று இருக்கு. அது வந்து அவங்க வந்து அதை டேப் பண்ணா போதும். நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு மைண்ட் ஸ்பேஸ் குள்ள போகணும். அதுக்கு நிறைய தேவையற்றவைய வந்து நம்ம நீக்கணும். நம்ம வந்து தேவையற்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிளட்டர் பண்ணி நம்ம பார்வையை அதை மறைச்சிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு விஷன் வந்து ரொம்ப தெளிவாயிடும். நான் அங்கதான் போறேன். அப்ப நீ இந்த விஷயம் இந்த பிரச்சனை இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவ்வளவு என்னோட இலக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஒரு பார்வை நம்மளுக்கு இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருசாக்க மாட்டோம். கண்டிப்பா பெருசாக்க மாட்டோம். ஒரு சின்ன அனாயன்ஸ் கூட நமக்கு இருக்காது. நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜென் நிலையில எல்லாத்தையும் ஸ்மைலோட பாக்குற உங்க ஆன்சரே அந்த ஸ்டேட்ல தான் இருக்கு. வந்து அதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. பட் உண்மையிலேயே அதான் சொல்றேன், அந்த லேயர்ஸ் உங்க ஆன்சரே வந்து இப்ப நீங்க லாஸ்ட்ல சொன்னீங்கல்ல அந்த கோல் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தினசரி லைஃப்ல நடக்கிற சேலஞ்சஸ் ஒவ்வொன்றும் நம்ம பெருசாக்கணும்னு நினைச்சா பெருசாக்கலாம். 10 நாள் பேசலாம், 10 நாள் வேலை செய்யாம இருக்கலாம். இல்ல நம்ம லிங்க் பண்றதுதானே. ஆமா, இது வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் வரதுக்கு எனக்கு ஸ்டாயிக் பிலாசபி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டாயிசிசம் எஸ்பெஷலா மார்க்கஸ் அரேலியஸ், செனக்கா இவங்களோட ரீடிங்ஸ் வந்து தினமும் நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு புது ஒரு பார்வையை ஓபன் பண்ணிடும். அது எஸ்பெஷலா என்ன ஆச்சரியமா இருக்கும்னா வினிதா, மார்க்கஸ் அரேலியஸ் அவங்க மெடிடேஷன் புக் எல்லாம் வந்து அப்போ அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி 100 வருஷங்களுக்கு முன்னாடி நான் அதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அவங்க சொன்ன விஷயங்களை விட ருமி அவர்களுடைய கருத்துக்களா இருக்கட்டும், அந்த அந்த கவிதைகள் அதெல்லாம் படிக்கும் பொழுது நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். அந்த புக்கை இப்படி திருப்பி போட்டுட்டு நான் எப்படி அப்ப நம்ம திருவள்ளுவர் மீறி எதுவும் இல்லைல்ல, அவரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ அந்த மைண்டோட கெப்பாசிட்டி யோசிச்சு பாருங்க. அந்த மைண்ட் செட்டோட திங்கிங், அந்த ஹாரிசான் எந்த வாஸ்ட் ரேஞ்சுக்கு மைண்ட் கேன் திங்க். ஆமா ஆமா கண்டிப்பா. அதுதான் எனக்கு இன்னொரு பிரமிப்பான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் இது வந்து உங்களோட அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற கேள்விக்கு கூட இத பதிலா கூட எடுத்துக்கலாம். நீங்க சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இப்போ லைஃப் வந்து should be lived forward but understood backwardsனு சொல்லுவாங்க தெரியுமா? சோ வாழ்க்கையை நம்ம முன்னோடிதான் போயிட்டு இருப்போம். பட் நமக்கு புரியுறது எல்லாமே அது அன்னைக்கு இதனாலதான் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி நமக்கு அப்புறம் தான் புரியும் லேட்டா. சோ அது மாதிரி நான் ஓஷோலாம் ரொம்ப நாள் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வந்து அதை படிக்கும் போது எனக்கு அப்ப அதோட அர்த்தம், அது எவ்வளவு ஆழமானதுலாம் எனக்கு புரியல. லைஃப்ல நமக்கு சிலது நடக்கும் போது அது ஆன்சரா கிடைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து ஒரு ரெவலேஷன் மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது என்னமோ ஒரு புதுசா ஒரு பைப் திறந்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, ட்ரூ ட்ரூ ட்ரூ, வெரி ட்ரூ. அது ஏதோ பெரிய அவுட்லெட் மாதிரியும் எனக்கு வந்து நம்ம லைஃப்ல நடக்கிற ஏதோ ஒரு கஷ்டமான ஈவென்ட் அப்போ இவங்க எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியும் பார்த்துக்கிட்டே சொல்ற மாதிரி. கண்டிப்பா அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்ப நமக்கு சில பேர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்போ வந்து ஒன்னும் இல்ல, அப்போ எல்லாரும் கடந்திருக்காங்க. இப்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க எனக்கு லைஃப்ல இப்ப தேவையான விஷயத்த எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கும் இது வந்திருக்கும் நிறைய கண்டென்ட் நிறைய. சோ இதே ஆன்சர் தான் அப்ப அவங்களும். அப்ப என்னன்னா அவங்களும் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், இது இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சதான் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான்.
தேங்க்யூ வினிதா. சி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து அப்படியே என்னையும் வந்து நினைக்க கூடாது. இது என்ன இவங்கள பாட்காஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தானே ஸ்வேதா இருக்கா, சோ இவளோட ஆன்சர்ஸ் சொல்றான்னு யாரும் தப்பா நினைச்ச கூடாது. இட்ஸ் பிகமிங் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இட் இஸ் டியூன்ட். Oh, I'm so glad about it. Thank you. தேங்க்யூ வினிதா.